மிக எளிமையாக ரிலேட்டிவிட்டி தியரியை பற்றி, அதாவது ஐன்ஸ்டீனின் சார்பு கொள்கையை பற்றி, அதற்காக 2 விடயங்களை முதலில் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு கடினமான தியரி என்று தான் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது இலகு. முதலாவது விடயம்தான் அவரது விசேட கொள்கை. அடுத்தது தான் ஐன்ஸ்டீனின் பொது கொள்கை, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி என்று கூறுவாங்க. இந்த 2 கொள்கையும் சேர்ந்தது தான் சார்பு கொள்கை அல்லது ரிலேட்டிவிட்டி என்று சொல்லப்படும். 1905 என்ன செய்தார் என்றால், ஐன்ஸ்டீன் முதலில் விஞ்ஞானத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் அவர் ஸ்பெஷல் தியரியை முன்வைத்தார். விசேட கொள்கை என்று தமிழில் கூறலாம். இதில் அவர் சொன்ன 3 அம்சங்கள் என்ன என்று பார்ப்போம். முதலாவது அவர் சொன்னது, இந்த முழு பிரபஞ்சத்தையும் எடுங்கள். பிரபஞ்சம் என்றால் நானும் நீங்களும், இந்த உலகமும், உலகத்தில் உள்ள மரங்களும் செடிகளும் கொடிகளும் வாகனங்களும், அடுத்தது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையுள்ள எம்டி ஸ்பேஸ், அடுத்தது ஏனைய விண்மீன் மண்டலங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்தது தானே. எல்லாம் எதனை நம்மால் சிந்திக்க முடியுமோ எல்லாம் சேர்ந்தது, சரியா? அதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் ஒளியின் வேகம் மட்டும்தான் மாறிலி, மாறவே மாறாதாம். ஒளி வேகமாக செல்லும் தானே, ஒவ்வொன்றுக்கும் வேகம் உண்டு தானே. இப்பொழுது நாம் நடப்பது ஒரு வேகம், ஓடுவது ஒரு வேகம், வாகனத்தில் செல்வது ஒரு வேகம், ஒரு ஏரோப்ளேன் போவது ஒரு வேகம். அது மாதிரி ஒளிக்கும் வேகம் உண்டு. அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகூடிய வேகம். அடுத்தது அதுதான் மாறாத வேகம். அது என்ன தெரியுமா? ஏறத்தாழ 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். சாதாரணமாக ரேடியோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்று கூறுவார்கள். நாம் ஃபோன் கதைப்பது, சேட்டலைட் டிவி பார்ப்பது எல்லாம் அதில் அடங்கும். இது கூட ஒளியின் வேகத்தில் தான் பயணம் செய்யும். இதுவும் ஒளியின் வேகமும் ஏறத்தாழ ஒன்று என்று தான் கூறலாம். ஆகவே இந்த வேகங்கள் மாறவே மாறாது. பிரபஞ்சத்தில் எங்கும் மாறாது, பிரபஞ்சத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது முதலாவது அவரது அடிப்படை சித்தாந்தம். இரண்டாவது அவர் சொன்னது என்னவென்றால், மற்ற எல்லாம் சார்புடையவை. ஒளியும் வேகத்தை தவிர இந்த பிரபஞ்சத்தில் என்ன உண்டோ அவை அனைத்துமே சார்புடையவையா, ஒன்று சார்ந்து தான் இருக்கும், நேரம் உட்பட. இப்பொழுது நாம் நேரத்தை குறித்து என்ன நினைக்கிறோம்? நேரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது என்று. ஒரே மாதிரி என்றால் இப்போ அமெரிக்காவில் உள்ள நேரமும் இந்தியாவில் உள்ள நேரமும் ஒரே நேரம் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் எல்லாரும் ஃபீல் பண்ணுவது, இப்போ ஒரு அவர் இந்தியாவில் ஃபீல் பண்ணுவது தான் அமெரிக்காவில் உள்ளவரும் ஃபீல் பண்ணுறது மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் அவ்வாறு தான் ஃபீல் பண்ணுவாங்க என்று தானே தோன்றுது. அப்படி இல்லை. நேரம் ஒளியின் வேகத்தை பொறுத்து மெதுவாக தான் நகருமா. இப்பொழுது நீங்கள் கிரவுண்டில் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், சரியா? உங்களது நண்பர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நேரம் உண்மையில் மெதுவாக நகரும், நானோ செகண்ட் அளவில். அது எம்மால் நோட்டீஸ் பண்ண முடியாது. நானோ செகண்ட் என்றால் ஒரு செகண்டிலேயே 1000 மடங்கு, நானோ செகண்டை விட குறைவான அளவில், சரியா? அதே மாதிரி நீங்கள் ஏரோப்ளேனில் மிக ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃப்ளை பண்ணி கொண்டிருந்தால் உங்களுக்கு நேரம் மெதுவாக நகரும். வீட்டில் உள்ளவர்களை விட நேரம் மெதுவாக நகர்கின்றது என்றால் உங்களுக்கு வயது மெதுவாக போகின்றது என்று அர்த்தம். ஆனால் இவற்றை எம்மால் நோட்டீஸ் பண்ண முடியாது, இவற்றை எம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இதற்கு காரணம் என்னவென்றால், மிக சிறிய வித்தியாசம் ஒன்று தான் நன்கு இருக்கின்றது. மிக சிறிய, ஒளியின் வேகத்தை நெருங்கவே இல்லை. ஆனால் ஒளியின் வேகத்தில் நாம் பயணம் செய்தால் என்ன நடக்கும் என்றால், இந்த நேரம் என்பது மெதுவாக செல்வது மிக அழகாக உணரலாம், சரியா? சரியாக ஒளியின் வேகத்திலேயே பயணம் செய்தோம் என்றால் நேரம் நகராது, நேரம் செல்லாது. ஆகவே வயதாகவே ஆகாத ஒரு மனிதருக்கு என்பது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மிக ஹிடனான மாயமான உண்மை. இந்த உண்மையை ஐன்ஸ்டீன் முதலில் கண்டுபிடித்தார், அறிந்தார். ஏன் இந்த உண்மையை அறிந்தது முழு விஞ்ஞானத்துக்கும் வித்திட்டது என்றால், அவ்வாறான ஒரு புரட்சிகரமான கருத்து அதுவரை முன்வைக்கப்படவே இல்லை. நேரம் உட்பட இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரபஞ்சம் என்று நாம் கூறுவது இந்த உலகம் உட்பட எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் 2 விடயங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று நேரம், அடுத்தது ஸ்பேஸ், இடம். நேரமும் இடமும் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று கூறுவார்கள். 2ம் சேர்ந்து தான் இருக்கும். இந்த பூமியும் உள்ளது, முழு பூமியில் தான் நாம் இருக்கிறோம். முழு பூமியும் உள்ளது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸில் தானே, சரியா? டைம் அண்ட் ஸ்பேஸ் என்றால் ஒன்றுமே இல்லாதது, வெறும் எம்டி ஸ்பேஸ், சரியா? அதில் நேரமும் இடமும் சேர்ந்து தான் இருக்கும். ஒரு நாணயத்தை 2 பக்கம் மாதிரி, மாறவே மாறாது, சரியா? அதில் தான் பூமியும் இருக்கிறது, சூரியனும் இருக்கிறது, நட்சத்திரங்களும் உள்ளன, சந்திரனும் இருக்கிறது, நாமும் இருக்கிறோம், எல்லாம், சரியா? இதில் இந்த ஒளியின் வேகம் என்று சொன்னோமே, அல்லது ஒளியின் வேகத்திற்கு சார்பான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இவற்றை தவிர வேறு எதுவுமே சார்ந்து தான் இருக்கும். ஒன்று சார்ந்து தான் இருக்கும். ஒன்று மாறினால் இன்னொன்று மாறும், சரியா? உதாரணமாக இப்பொழுது நீங்கள் ஒருவரை பற்றி சிந்திப்பது என்றால் எப்படி சிந்திப்பீங்க? அவர் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இருக்கிறார். இப்போ உங்கள் நண்பர் புதுடில்லியில் 10 மணிக்கு இருக்கிறார் என்று ஒரு எண்ணம் ஒன்று தோன்றினால் தானே அந்த நண்பரை பற்றி கதைக்க முடியும். ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மமும் இந்த நேரத்தையும் டைமையும்
அதாவது டைமையும் ஸ்பேஸையும் நேரத்தையும் இடத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இருக்கின்றது. அதனை தாண்டி நம்மால் சிந்திக்க முடியாது. ஏனென்றால் ரெண்டும் சார்ந்துள்ளன. ஒளியின் வேகம் அவ்வாறு இல்லை. ஆகவே ஒளியின் வேகத்தில் பயணம் செய்தால் நேரம் குறைந்துவிடும், நேரம் செல்லவே செல்லாது. ஒளியின் வேகத்தை நேரம் கூட சார்ந்திருக்கின்றது, ஒளியின் வேகம் எதனையும் சார்ந்தில்லை. இதுதான் ஸ்பெஷல் தியரியின் மிக முக்கியமான ஒரு கருத்து ஆகும். சரியா? இன்னொரு உதாரணத்தின் மூலமும் அன்றாட உதாரணங்களின் மூலமும் இதனை நாம் விளங்கப்படுத்தலாம். நீங்கள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ரயிலில் பயணம் செய்யும் போது ரயில் முன்னோக்கி செல்கின்றது. நீங்கள் அந்த ரயிலில் நடந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் நண்பர் வெளியில் இருக்கிறார். வெளியிலிருந்து உங்களை பார்க்கிறார். நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள். எவ்வாறு காண்பீர்கள்? அவர் உங்களை பார்க்கும் போதே நீங்கள் முன்னோக்கி செல்வதாக அல்லவா அவருக்கு தோன்றும். அந்த இடத்தில், அந்த நேரத்திலும் இடத்திலும் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நேரத்தில் நீங்கள் முன்னோக்கி, நேரத்திலும் இடத்திலும் அவரை விட நீங்கள் முன்னோக்கி செல்வதாக அவர் தோன்றும். அதே கணத்தில், அதே நேரத்தில் நீங்கள் முன்னோக்கி செல்வதாக தோன்றும். அடுத்தது நீங்கள் ரயிலில் நடந்து கொண்டிருப்பது அவருக்கு தோன்றாது, ரயில் முன்னோக்கி செல்வது மட்டுமே அவருக்கு தோன்றும் அல்லவா? இது ரியல் லைஃப் உதாரணம். அது எதற்கு? இப்படி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ரயிலில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், இன்னும் ஒரு ரயில் செல்கின்றது. எந்த ரயில் நகர்கிறது என்று உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகியிருக்கும். உங்களது ரயிலாக நகர்கின்ற, உங்களது ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது, இன்னும் ஒரு ரயில் செல்கின்றது, அதுவும் நிறுத்தப்பட்டுள்ளது. பிறகு உங்களது ரயிலா அடுத்த ட்ரெயினா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகி செல்கிறது. எது ஸ்டார்ட் ஆகின்றது என்று உங்களுக்கு விளங்காது, கன்ஃபியூஸ் ஆகியிருக்கும் தானே. அடுத்தது பாருங்கள், நீங்கள் அதே ட்ரெயினில் பயணம் செய்யும் போது, ட்ரெயின் வேகமாக செல்லும் போது இந்த மரம், செடி, கொடிகள், வெளியில் உள்ள எல்லாமே பின்னோக்கி செல்வதாக அல்லவா உங்களுக்கு தோன்றுகிறது. இது உங்களுக்கு மாயை என்று புரிகின்றது அல்லவா? இவ்வாறு சில மாயைகள் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் உண்மையில் மாயையாகத்தான் இருக்கின்றது. பலது நம்மால் புரிவதில்லை. ஏனென்றால் ஒளியின் வேகத்தில் அவை பிரயாணம் செய்வது இல்லை என்பதுதான் இந்த கருத்து. அவை சிலது உங்களுக்கு புரிந்துவிட்டது. ஆகவே இதைத்தான் ஐன்ஸ்டீன் சொல்ல வந்தார் இந்த விசேட கொள்கையின் ஊடாக. இது என்ன புரட்சி ஏற்படுத்தியது என்றால், இப்படி அவர் சொல்ல வந்த இந்த கருத்தினால் என்ன செய்தார்கள் என்றால், பிற்கால விஞ்ஞானிகள் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வேறு வேறு அல்ல, டைம் கூட மாறக்கூடியது, பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி மாறக்கூடியது என்று அவங்க தெரிந்து கொண்டாங்க. ஒளியின் வேகம் மாறாது என்று தெரிந்து கொண்டாங்க. ஆகவே ஐன்ஸ்டீன் அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு சூத்திரத்தை வகுத்தார். அதுதான் E=mc வர்க்கம் என்பது. இதன் மூலம் என்ன சொன்னார் என்றால், எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்தில் எனர்ஜி இருக்கிறது. இப்போ சூரியனின் எனர்ஜினால் தான் நாம் வாழ்கிறோம். சூரியன் ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி தருகின்றது. அந்த எனர்ஜி வெப்ப ஆற்றலாகவும் ஒளி ஆற்றலாகவும் தருகின்றது. இதனால் தானே நாம் வாழ்கின்றோம். சரியா? அந்த எனர்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணப்படும் தெரியுமா? ஒரு பொருள், இப்போ சூரியனில் பொருட்கள் உண்டு, ஹைட்ரஜன் வாயு என்பது பொருட்கள். அந்த பொருட்கள் ஒளிவேகத்தில் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணப்பட்டால் அளப்பெரிய எனர்ஜி தோன்றுமா. இதுதான் E=mc வர்க்கம் என்ற அந்த சூத்திரம் கூற வருவது. சரியா? ஆகவே இதனை வைத்துக்கொண்டு தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக அணுகுண்டையே கண்டுபிடித்தார்கள். அதனால் அது உண்மையில் வரவேற்கத்தக்கது அல்ல. எனர்ஜியை அவ்வளோ பெரிய எனர்ஜியாக மாற்றினார்கள். ஆனால் பின்னர் அணு மின்சாரம் என்ற வடிவில் அது உருவெடுத்தது. ஆகவே இப்பொழுது நாம் அந்த நியூக்ளியர் எனர்ஜி எனப்படும் அணுசக்தியை பயன்படுத்தி நிறைய மின்சாரம் தயாரிக்கிறோம், வேறு எனர்ஜிகளை தயாரிக்கிறோம். அது எல்லாம் இந்த ஐன்ஸ்டீனின் இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது. அது மட்டும் அல்ல, இப்பொழுது நாம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுகின்றோம் தானே, அதுவும் இந்த கொள்கையை தான் அடிப்படையாக கொண்டது. இப்போ ஜிபிஎஸ், வைஃபை, மொபைல் ஃபோன் எல்லாமே வந்தது இதனால் தான். இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு தான் இப்படி இருக்கலாமோ என்று ஆராய்ச்சி செய்து தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு எனர்ஜி என்றாலும் அது ஒளிவேகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணப்படும் போது ஒரு பொருள் தான் எனர்ஜியாக மாறுகிறது. ஏனென்றால் ஒவ்வொன்று சார்ந்து தான் இருக்கின்றது. ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் எங்கும் இருக்கின்றது. அது சார்ந்து தான் இருக்கின்றது. அது எனர்ஜியாக ஸ்பேஸ் அண்ட் டைமில் உள்ள ஒரு பொருள் எனர்ஜியாக ஒளிவேகத்தில் மாறும்போது அளப்பெரிய எனர்ஜி வரும். இதுதான் சுருக்கம் இந்த விசேட கொள்கை. இப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் இது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லோருக்குமே புரிந்திருக்கும் வகையில் தான் இதனை நான் ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக தான் செய்கிறேன். எந்த சூத்திரமும் பயன்படுத்தவில்லை, எந்த எழுத்துக்களையும் பயன்படுத்தவில்லை. சரியா? இப்பொழுது விசேட கொள்கை அவ்வளவுதான். அடுத்தது ஜென்ரல் கொள்கை, அதாவது பொது கொள்கைக்கு செல்வோம். 1905 ஐன்ஸ்டீன் இந்த விசேட கொள்கையை முன்வைத்துவிட்டு 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் 1915 வரை ஜென்ரல் கொள்கையை கண்டுபிடிப்பதற்கு. சரியா? ஏனென்றால் இந்த விசேட கொள்கை, அது விசேடம், ஒரு விசேடம், ஸ்பெஷல் என்ற அந்த வேர்டு என்ன சொல்கின்றது என்றால், ஸ்பெஷலான தருணத்தில் தான் அதனை யூஸ் பண்ணலாம் என்று. அப்பொழுது நியூட்டன், ஐன்ஸ்டீனுக்கு முன்னே விஞ்ஞானி தான் நியூட்டன், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவர். சரி, அவரது கொள்கை, புவியீர்ப்பு கொள்கை மிகவும் பிரசித்தமாக இருந்தது. ஆக அந்த புவியீர்ப்பு கொள்கை படி என்ன சொன்னார் என்றால், நியூட்டன் அதாவது சூரியன் பூமியை இழுத்து கொண்டிருக்கின்றது, அதனால் தான் சூரியன் சுற்றி வருகிறது. இதற்கு ஈர்ப்பு, பூமி எல்லா பொருட்களையும் கீழே இழுக்கின்றது, அதனால் தான் எல்லா பொருட்களும் கீழே விழுகின்றன, நாம் எம்மையும் கீழே இழுப்பதனால தான் பூமியில் நாம் வாழ்கின்றோம். இது மாதிரி ஒரு கொள்கை முன்வைக்கப்பட்டது. ஆகவே இந்த ஈர்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ, இப்போ எம்டி ஸ்பேஸ் என்றால், இப்போ எம்டி ஸ்பேஸ் என்று நாம் சொல்வது
எமது பூமியை நாம் தாண்டி சென்று விட்டால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில், அடுத்த கோள்களுக்கு இடையில், நட்சத்திரங்களுக்கு இடையில் ஒன்றுமே இல்லாத எம்டி ஸ்பேஸ் பல லட்சம் ஒளியாண்டுகள் தூரமளவில் காணப்படும். அங்கு இந்த ஐன்ஸ்டீனின் ஸ்பெஷல் கொள்கை வேலை செய்யும். ஏன்? அங்கு ஈர்ப்பு இல்லை. எம்டி ஸ்பேஸில் ஈர்ப்பு இல்லை தானே, ஒவ்வொரு பொருட்கள் இழுக்கவில்லையே. ஆனால் அந்த நியூட்டன் சொன்னாரே, விண்ணில் உள்ள பொருட்களும் பூமியின் மேலுள்ள பொருட்களும், இந்த பூமியின் மேலுள்ள பொருட்களை பூமி இழுக்கிறது, பூமியை சூரியன் இழுக்கிறது. இப்படி பெரிய பொருட்கள் சிறிய பொருட்களை இழுத்து கொண்டே இருக்கின்றன என்று சொன்னார் தானே. அங்கு இந்த ஸ்பெஷல் இது வேக் பண்ணாது. அந்த ஈர்ப்பு இருக்கும் இடத்தில் இந்த ஸ்பெஷல் கொள்கையை பயன்படுத்த முடியாது. ஈர்ப்பு அதுக்கு பாதகமாக இருக்கும். இதனை அவர் 10 ஆண்டுகள் இதனை நிரூபிக்க எடுத்துக்கொண்டார் ஐன்ஸ்டீன். 1915 அல்லது 16 ஜெனரல் ரிலேட்டிவிட்டியை அவர் முன்வைத்தார். இதுக்கு அவர் தீர்வு கண்டார். ஈர்ப்பு என்பது ஒரு மாயை, ஈர்ப்பு என்பதே இல்லை என்று அவர் கண்டுபிடித்தார். இதுதான் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியின் சுருக்கமாக சொல்ல வருவதாகும். என்னவென்றால், இப்போ ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டோம். எல்லாமே ஸ்பேஸ் அண்ட் டைம் தான். இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஸ்பேஸ் அண்ட் டைம் தான். அதில் ஆங்காங்கே தான் பூமி, சூரியன், நட்சத்திரங்கள் போன்ற பொருட்கள் இருக்கின்றன. அதில் தான் நாம் வாழ்கின்றோம் என்று கண்டோம். சரியா? இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் இப்படி இருக்குது தான். இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஈர்ப்பு என்ற ஒன்றே கிடையாது. அப்படி என்றால் ஏன் நாம் பூமியின் மேலே இருக்கிறோம், ஏன் பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்றால், இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ஒரு பெட்ஷீட் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், மிகப்பெரிய பெட்ஷீட். அந்த பெட்ஷீட்டை இருவர் இழுத்து பிடித்து கொண்டு இருங்களேன். அதில் நீங்கள் ஒரு பாரமான போலை போடுங்கள், அதுதான் சூரியன் என்று நினைத்து கொள்ளுங்கள். அடுத்தது பாரம் இல்லாத ஒரு போலை போடுங்கள். ரெண்டும் அருகருகே சென்று பாரமான போல் பெரிய குழி ஒன்றை ஏற்படுத்துகிறது தானே அந்த பெட்ஷீட்டில், பாரமற்ற போல் சிறிய குழியை ஏற்படுத்துகின்றது தானே. ஆகவே பெரிய போலை நோக்கி சிறிய போல் இயல்பாகவே கவரப்படுகின்றது தானே. இதுதான் நடக்கிறது ஸ்பேஸ் அண்ட் டைமில். ஆகவே சூரியன் பெரிய பொருள், பூமி சிறிய பொருள், இரண்டும் அருகருகே அமைந்துள்ளன. பெரிய பொருள் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் என்ற அந்த பெரிய பெட்ஷீட்டில் பெரிய குழி ஒன்றை ஏற்படுத்துகிறது. சரியா? பூமி சிறிய குழி ஒன்றை ஏற்படுத்துகிறது, வளைவு என்று கூறுவாங்க. கர்வச்சர், ஸ்பேஸ் அண்ட் டைம் கர்வச்சர் என்று கூறுவார்கள். அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் அந்த கர்வச்சரை பெரிதாக ஏற்படுத்துவதை நோக்கி சிறிதாக ஏற்படுத்தும் பொருள் அருகில் அமைந்திருந்தால் அதனை சுற்றத் தொடங்கும். இதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஆகவே ஈர்ப்பு என்ற ஒன்று கிடையாது, ஒன்றை ஒன்று ஈர்க்கவில்லை. இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் என்ற பெரிய பெட்ஷீட்டில், பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அந்த பெட்ஷீட் மாதிரியான ஒன்றில் எல்லா பொருட்களும் உண்டு. அந்த பொருட்கள் எவ்வளவு தூரம் பெரிய வளைவு ஏற்படுத்துகின்றனவோ அதற்கேற்ப மற்ற பொருட்கள் அவற்றை சுற்றி இயல்பாகவே சுற்றத் தொடங்கும். ஆனால் அதற்கு ஒரு தூரம் காணப்பட வேண்டும். ஆகவே எங்கோ மிக 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 தூரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும் வேறொரு கோள் எமது சூரியனை சுற்றாது, அது அந்த நட்சத்திரத்தை தான் சுற்றும். ஏனென்றால் அந்த நட்சத்திரமும் எமது சூரியன் மாதிரியே பெரிய வளைவை ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் அதற்கு அருகில் தான் அந்த கோள் அமைந்துள்ளது, சூரியனுக்கு அருகில் அல்ல, சூரியனை விட அருகில் அந்த நட்சத்திரத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. அதனை நட்சத்திரத்தை சுற்றி வரும். ஆகவே அந்த நட்சத்திரம் அந்த பொருளை ஈர்க்கவில்லை, ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஏற்படுத்தப்பட்ட வளைவு காரணமாக. அது மாதிரி தான் பிளாக் ஹோல்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவை சூரியனை விட, நட்சத்திரங்களை விட மிக 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 பாரம் கொண்டவை. ஆகவே அவை மிகப்பெரிய ஒரு வளைவை ஏற்படுத்தும். சரியா? மிகவும் பெரிய வளைவை ஏற்படுத்தும், சூரியனை விட மில்லியன் கணக்கான பெரிய வளைவை. அப்படி வளைவை ஏற்படுத்தும் போது அவை ஒளியை கூட வளைத்து அனுப்புமாம். ஒளி எதற்குமே அடிப்பணியாது என்று கண்டோம் தானே. ஆனால் ஒளியை அடிப்பணிய மாட்டாது, ஒளியின் வேகம் குறைய மாட்டாது. ஆனால் ஒளி கூட அதனை வளைந்து வரும். ஆகவே அந்த பிளாக் ஹோல்களுக்கு அப்பால் காணப்படும் சில நட்சத்திர மண்டலங்கள் கூட மெக்னிஃபை ஆகி அருகில் இருப்பதாக தோன்றும் அந்த பெரிய பிளாக் ஹோல்கள் அல்லது மிகப்பெரிய ஸ்பேஸ் அண்ட் டைமில் வளைவை ஏற்படுத்தும் பொருட்கள் காணப்படும் போது அங்கு டைம் கூட நகராதாம். அங்கு டைம் என்பது ஒன்றே பிளாக் ஹோல்களில் இல்லையாம். பிளாக் ஹோல்களை பற்றி நாம் ஏற்கனவே வீடியோக்களை பதிவிட்டுள்ளோம். தொடர்ந்தும் நாம் இது மாதிரியான உங்களுக்கு வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லுங்கள். பிளாக் ஹோல்களை பற்றி ஒரு எளிய விளக்கத்தையும் கொண்டு வருகிறோம். ஆகவே இதுதான் ஜெனரல் தியரி சொல்ல வருவது. ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஒவ்வொரு பொருட்களும் கர்வச்சரை ஏற்படுத்துகின்றன. பெரிய பொருட்கள் பெரிய கர்வச்சரை, அதாவது வளைவை ஏற்படுத்துகின்றன. சிறிய பொருட்கள் சிறிய வளைவை ஏற்படுத்துகின்றன. அதற்கேற்ப ஒன்றை சுற்றி வருகின்றன. மிகப்பெரிய வளைவை ஏற்படுத்தும் பொருட்களை எல்லாமே சுற்றி வருகின்றன. அதாவது எவது மில்கி வேயில் சஜிடேரியஸ் என்ற மிக மிக பெரிய ஒரு பிளாக் ஹோல் உண்டு. அது எல்லாவற்றையும் சுற்றி வர வைக்கின்றது. சூரியனும் அதனை தான் சுற்றி வருகிறது. இதெல்லாம் பெரிய கதை, அவ்வளோ தூரத்துக்கு நாம் போக தேவையில்லை. எனவே ஜெனரல் ரிலேட்டிவிட்டி சொல்வது இதுதான். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி என்ன சொன்னது என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆகவே இதன் சாராம்சம் இரண்டையும் சேர்த்து நாம் சொன்னால் என்ன வரும் என்றால், டைம் என்பது மாயை, உண்மையில் இல்லை. அது ஸ்பேஸோடு சேர்ந்து தான் இயங்குகிறது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே டைமும் ஸ்பேஸும் சேர்ந்து இருக்கின்றன. அதில் பருப்பொருட்கள் காணப்படுகின்றன. சூரியன், பூமி, நாம,
மரங்கள் போன்றவை. அந்த பருப்பொருட்கள் எனர்ஜியாக மாற்றப்படலாம். எனர்ஜி மீண்டும் பருப்பொருட்கள் ஆக மாற்றப்படலாம். ஒளிவேகத்தில் பருப்பொருட்கள் எனர்ஜியாக மாற்றப்பட்டால் அளப்பெரிய எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியினால் சூரியனில் உயிர்கள் தோன்றும், வாழ்க்கை நடக்கும், நிறைய கண்டுபிடிப்புகளும் அதனால் நடத்தப்படலாம் என்று. அது மாதிரி தான் இந்த கிராவிட்டி என்று ஒன்று இல்லாததன் காரணமாக இந்த ஸ்பெஷல் தியரியின் கூறப்பட்ட விடயங்கள் எல்லா இடத்திலும் அப்ளை ஆகும். கிராவிட்டி என்ற நியூட்டனின் கொள்கை இல்லை என்று, ஆனால் அது முற்றுமுழுதாக மறுக்காமல் அதன் சரி செய்யப்பட்டது ஐன்ஸ்டீனினால், பின்னர் வந்த பொது சார்பு கொள்கையினால். ஆகவே ஸ்பேஸ் அண்ட் டைம் என்பதில், ஏற்கனவே கூறிய ஸ்பேஸ் அண்ட் டைம் என்பதில் பொருட்கள் அவற்றின் பாரத்திற்கேற்ப வளைவை ஏற்படுத்தி கொண்டு ஒன்றை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் உள்ள நியதி இதுதான். இந்த நியதியை சரியாக புரிந்து கொண்டால் எந்த கண்டுபிடிப்பினையும் சயின்ஸில் நிகழ்த்தலாம் என்று ஐன்ஸ்டீன் காட்டினார். அதனை முன்வைத்துதான் நிறைய கண்டுபிடிப்புகள் பின்னாளில் வந்தன. மொபைல் ஃபோன் ஆகட்டும், ஜிபிஎஸ் ஆகட்டும், வைஃபை ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், எது என்றால் நாம் அனுபவிக்கும் நிறைய கண்டுபிடிப்புகள் அவ்வாறு தான் வந்தன. எனவே இந்த ஸ்பெஷல் தியரி தான் ஸ்பெஷல் மற்றும் ஜெனரல் தியரி தான், ரிலேட்டிவிட்டி தியரி தான், சார்பு கொள்கை தான் விஞ்ஞானத்தில் புரட்சி ஏற்படுத்தியது. சார்பு கொள்கை என்றால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒன்றொன்று சார்ந்து தான் இருக்கின்றன இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில் என்பதுதான். சரியா? ஆகவே இது மிகவும் புரட்சிகரமான கருத்தாகும். அதுவரை யாருமே முன்வைக்காத கருத்தாகும். ஆகவே சார்பு கொள்கை தொடர்பாக உங்களுடன் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவது மாதிரி ஒரு எளிய வீடியோவை நாம் கொண்டு வந்தோம். எல்லோருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னும் வீடியோக்கள் சயின்ஸில் காணப்படும் சிக்கலான தியரிகள் குறித்து வேண்டுமா என்று. எந்த விசுவலை எனது முகத்தை மட்டும்தான் நான் இதில் காட்டியுள்ளேன். எந்த ஒரு விசுவலையும் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் உங்களுடன் ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் மாதிரி மிகவும் கடினமான சயின்டிஃபிக் தியரிகளை உங்களுக்கு புரிய வைக்கும் ஒரு முயற்சி தான் இது. ஆகவே தொடர்ந்து எமது சேனலுக்கு ஆதரவு வழங்குங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை. உங்களுக்கு இவ்வாறான வீடியோக்கள் வேண்டுமா என்றும் குறிப்பிடுங்கள். தொடர்ந்தும் நாம் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்வோம். ரொம்ப நன்றி.